சரி ஒரு நான் வந்து ஒரு கேம் பார்த்தேன். ஓகேவா? அந்த கேம் விளாடலாமா? ஓகேவா? ஒரு கேம் இருக்கு காய்ஸ். இந்த கேம்ல வந்து காய்ஸ் வாங்க guys, நம்ம அந்த கேம் விளாடலாம். ஃபர்ஸ்ட் ரெனால்டு. ஓகேவா? ரெனால்டு நீ தான் அந்த கேம். ஓகேவா? நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன், டக்குன்னு பதில் சொல்லணும். ஆனா தப்பான ஆன்சர் மட்டும் தான் சொல்லணும். உதாரணத்துக்கு நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டா நான் வந்து புல் சாப்பிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? சாப்பிட்டேனே சொல்லக்கூடாதுல்ல. ஆஹா அப்படி கிடையாது. ஆஹா நோ 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 நோ. புல் சாப்பிட்டேன்னு தான் சொல்லணும். சொல்லணும். ஆனா தப்பான ஆன்சர் தான் சொல்லணும். தப்பான ஆன்சர் தான் சொல்லணும். புரியுதா இல்லையா? அது இது கிடையாது. இது வேற. ஓகேவா? ராங் ஆன்சர் ஒன்லி. தப்பான ஆன்சர் மட்டும் தான் சொல்லணும். சேரன் கிளிப்பான். சேரன் ஸ்லோவா இருப்பான். சரி சேரன் ஓகே ரெடியா? சேரன் ரெடியா? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? சரி ஓகே. அது கூட வச்சுக்கோ. சரி திரிஷா உனக்கு யாரு நடிகை? நான் ஆக்சுவலா அண்ணி சொல்ல வந்திருப்பேன். ஆனா வந்து நடிகைன்னு சொல்லிட்டேன். நான் ரெண்டு இருக்குல்ல. சரி அண்ணி நடிகை ரெண்டு. அவுட் அவுட். இதுக்கு என்ன சொல்லிருக்கணும் நினைக்கிறேன்? கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிருக்கோம். அதான் சொல்லு. அம்மா கேர்ள் ஃப்ரெண்ட் சித்தி ஏதாவது சொல்லிக்கலாம். பெஸ்டி என்ன வேணா சொல்லிருக்கலாம். தப்பான ஆன்சர் மட்டும் சொல்லணும். கரெக்டான ஆன்சர் சொல்லக்கூடாது. ஓகேவா? காலேஜ்ல என்ன பண்ணுவ? காலேஜே போக மாட்டேன். காலேஜ்ல என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். காலேஜ் சொன்னேன். மறுபடியும் தூங்கிடுவேன். தூங்கும்போது என்ன பண்ணுவ? எழுந்து கண்டு தொடுத்து பார்ப்பேன். ஓகே. பப்ஜி எதுல ஆடுற? நோக்கியா போன்ல விளையாடுறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நீ இருக்கிற நாடு பேர் எது? நான் வந்து நாட்டிலேயே கிடையாது. நான் கேலக்சில இருக்கேன். ஆனா இதுக்கு அது பதில் கிடையாது. பட் கரெக்டா சொல்லு. நீ இருக்கிற நாடு பேர் எது? கம்போடியா நாடு. எப்படா தெரியும்? மாசுடா சரண். ஓகே ஓகே. உனக்கு பிடிச்ச சாப்பாடு எது? அணிலு. அணிலா? அம்மா உனக்கு பிடிச்ச கேம் எது? செத்து செத்து விளையாடுறது. சரண் நீயா அது? ஐயோ வெரி ஐயோவா. இந்த உலகத்துல உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு என்னையே பிடிக்காது. இல்ல யார் உனக்கு பிடிக்கும்? உலகத்துல உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? யாருமே பிடிக்காது. பிடிக்கணும் சொல்லு. யாராவது ஒருத்தர் சொல்லு கரெக்டா. பிடிக்காது அப்படி சொல்லணும். உனக்கு எவ்வளவு யார் ரொம்ப பிடிக்கும்? புழு, மண்புழு தான் பிடிக்கும். உனக்கு பிடிச்ச பைக் எது? எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச பைக் வந்து ரெண்டு ரெக்க வச்சு உசுன் மேல பறக்கும். பிடிக்கும். ஏரோப்ளேன். அதையாடா அப்படி சொல்ற? தீபாவளிக்கு காலைல என்ன சாப்பிடுவ? காலைல ஒரு 2 ஆட்டோ பாம்பு, மத்தியானத்துக்கு ஒரு 10 சரவடி, நைட்டு டின்னருக்கு வந்து கடைசியா ஒரு அவுட் வாயில போட்டு முழுங்கி சாப்பிட்டுருவோம். போர் அடிச்சா என்ன பண்ணுவ? போர் அடிச்சா திரும்பி என்ன போர் அடிக்கிறதுக்கு என்ன இருக்குதோ அதையே பண்ணுவோம். எப்படா இப்படி யோசிச்சா? ஐயோ சரண வெறிடா. ஐயோ தரம். இது வெறியான பதிலா இருக்க. திரும்பி போர் அடிக்கிறதுக்கு என்ன இருக்கும் அதையே பண்ணுவேன். ஐயோ எப்படா இப்படி யோசிச்சா? அறிவுடாடி. திடீர்னு ஒரே நாள்ல இது ஆக்ட் போட்டு அறிவுக்கும். ஐயோ
ஐயோம்மா சாமி என்னடா மத்தவங்க கிட்ட கேட்டா வித்தியாசமா சொல்லுவாங்க. மாசா பண்றீடா, ஆச்சரியமா இருக்கு. கல்யாணம் பண்ணா நைட் என்ன பண்ணுவ? உட்காந்து ஜாலியா வேடிக்கை பார்ப்பேன். உண்மையை சொல்லக்கூடாது சார், நீ உண்மையை சொல்லக்கூடாது. ஐயோ எனக்கு டயர்டா போயிடுச்சு யூஸ். என்ன சிரிக்க வச்சு எனக்கு. ஐயோ உட்காந்து வேடிக்கை பாப்பியா? ரொம்ப நல்லா வேண்டாடி. ஐயோ ஓகே. டாக்டர்கிட்ட போனா என்ன கேப்ப? டாக்டர் கிட்ட போனா எப்படி பிசிஎம் விளையாடுறது டாக்டர்? ஐயோ அதுதான் மெடிசன் பா அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அப்படின்னு சொல்றாரு. சரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? உழைக்கவே மாட்டேன், ஜாலியா தூங்குவேன், சொல்லிருத்தேன் மாதிரி. எவ்வளவு காசு இருந்தா உனக்கு ஹாப்பியா இருக்கும்? காசு பணமே பத்தாது, நடந்துட்டே இருக்கணும். கரெக்டா எவ்வளவு அதான் ஆன்சர். எவ்வளவு இருந்தா ஹாப்பியா இருப்ப? ₹1 இருந்தா சொல்லுவாங்க. அப்படி அவன் காளான் வாங்குறதுக்கு காசு இருந்தா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லு. ஓ அப்படி காலம் வாங்குறது காசு இருந்தா சந்தோஷம். சரி பொண்ணு பார்க்க போயிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க நீ என்ன வேலை பாக்குறேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? என்ன சொல்லுவ? என்ன வேலை பாப்ப? நான் வேலைக்கே போக மாட்டேன், ஜாலியா காளான் வியாபாரி சொல்லிருக்கலாம். கலான் சாப்பிடுவேன், ஜாலியா உங்க ஒய்ஃப் பாத்துக்கிறேன் நான். உங்க ஒய்ஃப்டா? ஓ ஒய்ஃப் அவங்க போய் நீ என்ன கேட்க போற? தம்பி ஏதோ சரியில்லையே தம்பி. தம்பி எனக்கு அப்பவே எனக்கு ஆன்டி இல்ல அதான் அப்பவே எனக்கு நீ ஒரு ஆன்டி வேணும்னு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்ப லைட்டா கன்ஃபார்ம் ஆகுது எனக்கு. வாடா நீ ஏதோ கேட்டுருவ போலியே. மாமனாரு ஐயோ அதெல்லாம் தவறுனாச்சா தெரியாம சொல்லிட்டேன். ஐயோ உறவு முடிய மாதிரி என்னவா ஆகுது அப்படிலாம் இல்லண்ணா. ஏன் பொண்டாட்டியன்னு சொல்றதுக்கு வேலை உங்க பொண்டாட்டியன்னு நான் மாமனாருக்கே சொல்லிட்டு தெரியல எனக்கு. ஐயோ ஐயோ சாமி பாவண்டாடி. உன் மாமியார்லாம் பாவண்டாடி. ஐயோ அதுக்கு தானே நான் கல்யாணமே பண்ணிக்கல, வேண்டவே வேணாம். எனக்கு 60% பேசுறேன். எனக்கு எப்பவுமே நீ ஒரு ஆன்டி வேணும்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கா சார்னு. ஐயோ அண்ணா நான் கிடையவே கிடையாதுண்ணே. எனக்கு என்ன தெரியல, உனக்கு ஆன்டிங்க மேலதான் வந்து பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கு. இப்ப கூட நீ மனசுல யோசிச்சிருக்க ஆன்டி கிட்ட. ஓகே நைஸ். ஆன்டின்னு சொல்லலையே, நான் வாய் வந்து ஒய்ஃப் தானே சொன்னேன். ஓகே மாமனாட்டு போய் உங்க ஒய்ஃப் பொண்ணு கிட்ட வரவான்னு கேப்ப போலே. சரி ஓகே. சரி கல்யாணத்துக்கு எத்தனை பொண்ணு கேப்ப? எத்தனை பவுனா? ஒரே ஒரு செப்பு மோதிரம் கொடுத்தா போதும். ஓகே சரி பொண்ணு எப்படி இருக்கணும்? அப்படியே பாக்குறதுக்கு ராணி மாதிரி இருக்கணும். என்ன திடீர்னு உண்மையை சொல்லிட்ட பசுக்கு ராங் ஆன்சர் சொல்லி தானே. இது எப்படி இருக்கணும் மாதிரி கேட்டீங்களா? அமலா சாட்சி மாதிரி இருக்கணும்னு. ஐயோ அமலா சாட்சிலாம் ராங் ஆன்சர் சொல்லி தானடா. சரி ஓகே. ஓ நான் அமலா சாட்சியாவே இருக்கணும் மாறி இருக்கணும்னு சொல்றத விட அமலா சாட்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்படி கூட சொல்லிக்கலாம். ஆமா ராங் ஆன்சர். சரி பரவாயில்ல. கடைசியில ஆன்டியை தான் தள்ளிட்டு போறான் சாரன்னு எஸ்வன் சொல்றாடி. நீ இது கடைசியில ஆன்டி தான் தள்ளிட்டு போவேன் சார். எனக்கு உண்மையாலுமே நீ கடைசியில ஆன்டி தான் தள்ளிட்டு போறேன்னு தோணுறோம். எனக்கு வயசு ஆயிடுச்சுங்க, அவள்தான் அதான் சொல்றேன். பாத்துட்டேன் அவ்வளவுதானே. வேற என்ன நீ கேட்டா சார்? ரெனால்டு நீ தான் கேள்வி கேள்றான். ராங் ஆன்சர் சொல்லி ராணி யாருன்னு கேளு ப்ரோ. என்னடா ராணி யாருன்னு கேக்குறாங்க? ராணி ஏற்கனவே டோலி வச்சிருக்கான். ராணி என் பக்கத்து வீட்டு பாட்டி தான் ராணி. நீங்க பாட்டி பேர் ராணி தானே? சரி பக்கத்து வீட்டு பாட்டி பேர்லாம் உனக்கு எதுக்கு? நீ எதுக்கு பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாம் கேட்டு வச்சுக்கிற? ஏன்னா எங்க வீட்டு வாடகை இருக்காங்க பெரியப்படத்துல, அதனால நான் அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு, மேரேஜ் ஷாப் வச்சிருக்காங்க, அவங்களே மேரிடு. சாண பாட்டி 60+. மற்றபடி ராணின்னா இருந்தது. சரி உன்னை ஹீரோவை நடிக்க கூப்பிட்டா அப்போ என்ன பண்ணுவ? ஜாலியா டோலிங்க கூட போயிட்டு ஐ மீன் டான்ஸ் ஆடி ஜாலியா வீடியோ போட்டு. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? டான்ஸ் ஏதோ லைட்டா ஆடு. அதான் ஆட தெரியாது. போய் சொன்னேன் ஆட தெரியாது. போய் சொன்னேன். சரி இல்ல சரி சிங்கம் என்ன சாப்பிடும்?
சிங்கம் வந்து புல்லு. சரி, யானை என்ன சாப்பிடும்? யானை வந்து சிங்கத்தை சாப்பிடும், பன்னி சாப்பிடும், கருப்பாம்பூச்சி சாப்பிடும். சரி, விநாயகர் எப்படி இருப்பாரு? விநாயகர் பாக்கிறதுக்கு டைனோசர் மாதிரி இருப்பாரு. இறுதி இன்னைக்கு நைட் ஒன்று கண்ணு குத்து வர்றீங்க இறுதி பாப்பேன். இல்ல அவர் கூட டெய்லி நான் ஃபுட்பால் பிஜிஎம் விளையாட்டு தான் போறேன். பொய்யான ஒரு ஆன்சர் தான். பரவாயில்லடா, இவ்வளவு யோசிச்சது எனக்கு ஆச்சரியம் தானே சார். நான் நீ டம்மி பாப்பான்னு நினைச்சேன். வேடிக்கை பாப்பேன்னு பாத்தியா? பாத்துருக்கீங்களா நீங்க? ஷேர் அந்த ரீல்ஸ் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். ஒரு அனுப்பிச்சுட்டு எனக்கு ஒரு வழி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஏன் ப்ரோ ரீல்ஸ்லாம் அதெல்லாம் பிடிக்கவே இல்லை ப்ரோ எனக்கு. ஏன் அப்படிலாம் பண்ண எனக்கே இப்போ அது அந்த காதல் ரீல்ஸ் ஒன்று பண்ணிருப்பாங்க, பாத்திருக்கியா நீ? அது உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதான் பாத்திருக்கியா? அதான் நான் பாத்துருக்கேன். இதேதான் இப்போ அழகாதான்டா. உண்மையாலுமே நீ அழகாதான் சார். நீ யார் சார்னு சொன்னா? நீ வந்து டம்மி பாபான்னு சத்தியமா அதெல்லாம் கிடையாது. உண்மையாலுமே நீ அழகாதான். நீ எல்லாம் முடி லாங் எல்லாம் வச்சிருக்கியா? ரொம்ப நீ தான் உண்மையாலுமே ஃபேஸ் கேம் போடணும் சார். உண்மையாலுமே வெறியான ஆளு. நீ என்ன போடாம இருக்கிற? ஆனா 50K வந்த பிறகு கன்ஃபார்ம் நல்ல ஒரு கேமரால அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு ஏன் ஃபேஸ் கேம்னா ஒரு இன்னும் நிறைய பாப்போம். இல்ல நான் 1 lakh ஈஸியா நான் போயிடுவேன் ஃபேஸ் கேம் வச்சு. அப்பெல்லாம் இப்ப இருந்தே போட நல்லா தான் இருக்கும். ஓகேண்ணே. இல்ல சரண் வந்து உண்மையாலுமே ஒரு சமயத்துல ஹீரோ மாதிரி இருந்திருக்கான். அப்புறமேட்டு இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் உழுதுதான் வந்து ஒரு மாதிரி டம்மி பீஸ் ஆயிட்டான். ஒரு சமயத்துல ஐயோ ஒரு 2021 போட்டோம்னா அக்மார்க் ஹீரோ மாதிரி இருந்துக்கடா சரண். லிட்டரலி ஐயோ அப்படிலாம் இருந்துட்டு இப்படி ஆயிட்டா சரண். ஐயோ எனக்கு எப்படி இருந்த பையன் இப்படி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நீ இதுதான்டா சரண். மாஸ்தான் என்ன நாடகம்லாம் நடிக்க கூப்பிட்டாங்கண்ணே. போக வேண்டியதான்டா அவட. அதோ மிஸ் பண்ணிட்டேன். 5 years பிஃபோரே கூப்பிட்டாங்க. என்ன நடிக்க? நாடகம். இப்பெல்லாம் நான் இந்நேரம்லாம் ஏதோ ஆங்கரா போய் எப்படியோ போயிருக்கலாம் ப்ரோ. நாடகம்னா என்ன நாடகம்? சம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். தெருக்கூத்தா நாடகமா ப்ரோ? என்ன ப்ரோ நாடகத்துல நீங்க நாடகமே பார்க்க மாட்டீங்க. இப்ப வயசானவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஒரு கார் எடுத்துன்னு வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே மின்னலும் ஒரு பாட்டு அது இன்னும் செம்மையா இருக்கு. எல்லாமே ஹீரோ மெட்டீரியல் ப்ரோ. நான் என்சிசில இருக்கும்போது பாக்குறீங்களா அந்த போட்டோ அனுப்புறேன். இங்க பாரு ரெண்டாடி அவன் இந்த வீடியோல பாரு ரியாக்ஷன் வெறியா கொடுத்துருவான் பாருடி. எப்படி இருந்திருக்கான் பாரு. நிறைய வீடியோ டெலீட் பண்ணிட்டேன் நான். அதுல ஒரு